ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஆந்திரா சமையல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா வெள்ளை பூசணிக்காவோட அல்வா தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து காசி அல்வா சொல்லுவாங்க, அசோக் அல்வா சொல்லுவாங்க. நம்ம வந்து பூசணிக்காய் அல்வான்னு சொல்லுவோம், இல்லை காசி அல்வான்னு சொல்லுவோம். இந்த அல்வா வந்து கல்யாண வீட்டு ஃபங்க்ஷன் எல்லாம் செய்வாங்க. இது வந்து குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரையும் வயசானவங்க வரையும் டெய்லியுமே இந்த பூசணிக்காய் எடுத்துக்கினா ரொம்ப நல்லதுங்க. வாங்க இந்த பூசணிக்காய் அல்வா எப்படி செய்யலாம் பார்க்கலாம். நான் வந்து 1/2 கிலோ அளவுக்கு பூசணிக்காய் எடுத்துருக்கேங்க. இந்த பூசணிக்காவை 2ஆக கட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறாங்க. இந்த பூசணிக்காய் வந்து வளர்கிற குழந்தைங்களுக்கு கொடுத்தா டெய்லியுமே கொடுத்தா ரொம்ப நல்லதுங்க. வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு கூட இந்த பூசணிக்காய் எடுத்துக்கினா ரொம்ப நல்லதுங்க. இந்த பூசணிக்காவை தோல்வை இந்த மாதிரி துருவி எடுத்துடலாம். பாருங்கள், இந்த பூசணிக்காய் எல்லா தோல் எடுத்துட்டேன். இப்போ வந்து உள்ளே இருக்கிற கொட்டையை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை வந்து தூக்கி போட்டுடலாம், இது யூஸ் ஆகாது. பாருங்கள், பூசணிக்காவை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த பூசணிக்காவை இந்த மாதிரி துருவி எடுத்துக்கலாம். பொறுமையாக துருவிக்கோங்க, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் பூசணிக்காய், அதனால் பொறுமையாக துருவிக்கோங்க. இந்த பூசணிக்காயில் பாருங்கள் தண்ணி எவ்வளோ வருது பாருங்கள். நம்ம துருவிட்டே இருந்தால் தண்ணி தாங்க அதிகமாக இருக்குது. எல்லா பூசணிக்காவை துருவிட்டாங்க. இப்போ இந்த பூசணிக்காவை நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். வெறும் பூசணிக்காய் வரையும் எடுத்துக்கலாங்க. தண்ணி தனியாக எடுத்துக்கின்னு துருவந்து வரையும் இந்த பூசணிக்காவை நம்ம தனியாக பவுலில் எடுத்துக்கலாம். பாருங்கள், எல்லா பூசணிக்காய் எடுத்துக்கினேன். இதில் தண்ணி பாருங்கள், இவ்வளோ தண்ணி இருக்குது. இது தனியாகவே இருக்கட்டுங்க. இப்போ ஸ்டவ்வில் பேன் வச்சு இந்த பூசணிக்காவை சேர்த்துக்கலாம். நல்லா கலந்துக்கலாம். பாருங்கள், இது நல்லா கலந்தால் இதுலேயே இன்னும் கொஞ்சம் தண்ணி வருங்க. இது கூடயே இப்போ வந்து அந்த தண்ணியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். இந்த பூசணிக்காய் வந்து கண் பார்வைக்கு கூட ரொம்ப நல்லதுங்க. இந்த பூசணிக்காய் வந்து குழம்போ இல்லை பொரியலோ இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க, ரொம்ப நல்லதுங்க. பாருங்கள், இதில் தண்ணி இருக்குது. இது தண்ணி மொத்தமே நல்லா சுண்டட்டுங்க, அதுக்கப்புறமா பார்க்கலாம். பாருங்கள், பூசணிக்காவும் நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த பூசணிக்காயில் தண்ணியெலாம் இல்லை பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்குனுங்க. இப்போ வந்து நான் வந்து 1/2 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேங்க. உங்களுக்கு சுகர் கம்மியாக வேணும்னா நீங்கள் கம்மியாக கூட சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதையே நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். உங்களுக்கு ஒயிட் சுகர் வேணான்னா கூட நீங்கள் நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். இதையே நல்லா கிண்டிகிட்டே இருக்கணுங்க. நல்லா திக்காக வரணுங்க, அந்த அளவுக்கு கிண்டணும். பாருங்கள், நல்லா திக்காக வந்துச்சு. இது தாங்க கரெக்டான ஸ்டேஜ். இந்த பூசணிக்காவும் நல்லா வெந்துருச்சுங்க. இந்த சுகர் கூட நல்லா மிக்ஸ் ஆகி வந்துச்சு பாருங்கள். இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வேகட்டுங்க. இப்போ வந்து முந்திரியை நெய்யில் வறுத்து எடுத்துக்கலாங்க. கொஞ்சமாக முந்திரி சேர்த்து நல்லா நெய்யில் வறுத்து எடுத்துக்கிறேன். பாருங்கள், நல்லா வறுத்துட்டேன். இப்போ இந்த பூசணிக்காயில் கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்துக்கிறேங்க. குங்குமப்பூ சேர்க்கறது வந்து கலருக்காக தான் சேர்க்குறேங்க. உங்ககிட்ட இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இது கூடயே கொஞ்சமாக லெமன் பிழிஞ்சிக்கிறேங்க. லெமன் சேர்க்குறனால இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் எடுத்து கொடுக்குங்க. இது கூடயே 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடியை சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேங்க. நெய் வேணான்றவங்க ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இப்போ வறுத்த வச்ச முந்திரியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேங்க. இந்த அல்வா வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும். அவ்வளோதாங்க, சூப்பரான பூசணிக்காய் ஹல்வா ரெடி ஆயிடுச்சுங்க. இது நல்லா ஆறட்டுங்க, அதுக்கப்புறமா சர்வ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு. இது இப்போது நம்ம வந்து சர்வ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஹல்வா நீங்களும் செஞ்சு பாருங்கள், எப்படி வந்திருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஹல்வா பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாச்சும் உங்களுக்கு ரெசிபிஸ் வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.